சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாய அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாணி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே விநாயகர் துதி பாடி நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. பூமியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் களல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவரார் திருத்தாள் போற்றி போற்றி. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான திருநாள், பௌர்ணமி திருநாளாக விளங்குகின்றது. ஐப்பசி மாதத்திலே வருகின்ற இந்த திருநாளை சைவ பரம்பரையிலே விளங்குகின்ற நாம் அனைவரும் போற்றி கொண்டாடுவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் அன்றாடம் பசி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அன்னம் பாலித்து இறைவன் அருள் புரிகின்றான். அந்த அன்னம் பாலிப்பு நிகழ்ச்சிக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற விதமாக சிவபெருமானுக்கு நாம் எல்லாம் நன்றி கடன் உடையோம் என்று தெரிவிப்பதற்காக அவரை போற்றி வணங்கி இந்த அன்னாபிஷேக திருநாளை கொண்டாடுகின்ற முகத்தான் இன்றைக்கு நாம் வீற்றிருக்கின்றோம். இன்றைக்கு மாலையிலே சிவபெருமான் ஆலயத்திற்கு நாம் எல்லோரும் சென்று அந்த அன்னாபிஷேக விழாவிலே கலந்து அந்த சிவபெருமானுடைய மேனியிலே இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை நமக்கெல்லாம் பிரசாதமாக வழங்குகின்ற பொழுது அதை எடுத்து நாம் அதை அமுதமாக பருகுகின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற குறைகளெல்லாம் போய்விடும். நமக்கு நம் உடலில் இருக்கின்ற நோய்களெல்லாம் பிணிகளெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆரோக்கியம் பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அதற்கு அச்சாரமாக விளங்குகின்ற இந்த நல்ல நாள், இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தை பற்றி நமக்கு சிந்திப்பதற்கு, தொடர்ச்சியாக சிந்திப்பதற்கு இந்த நாள் அமைந்திருக்கின்றது என்று நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். தொடர்ச்சியாக அருணகிரிநாதர் அருளி சென்றிருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தை வேலுண்டு வினையுல்லை என்ற
குழுமத்தின் சார்பாக வாரந்தோறும் சிந்திப்பதற்கு பெருமான் நமக்கு படி அளந்திருக்கின்றார், நமக்கு வரம் கொடுத்திருக்கின்றார், வாக்கு அருளி இருக்கின்றார். இந்த பெரு வாய்ப்பை நான் ஒரு பெரு வாய்ப்பாக கருதுகின்றேன். இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருமே இதற்கு நம்ம பாக்கியம் செய்திருந்தோன்னா தான் இந்த மாதிரி இந்த நேரத்தில் காலை 10 மணிக்கு எல்லோரும் அன்றாட பணிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெருமானை நினைப்பதற்கும் முருகப்பெருமானை போற்றுவதற்கும் நம்மெல்லாம் அந்த நேரத்தை ஒதுக்கி அதை சிந்திப்பதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் அனைவருமே நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள் என்று நான் உளமாற கருதுகின்றேன். நம்முடைய கந்தர் அலங்கார பாடல் வழியிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல்கள் 4, 51, 52, 53, 54 ஆகிய 4 பாடல்களில் அதில் உள்ள பொருள்களை பற்றி நம்ம இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை அலங்காரமாக காட்சிப்படுத்தி நமக்கெல்லாம் காட்டுகின்றார். வாரந்தோறும் நாம் சிந்திக்கின்ற அந்த பாடல்கள் வழியாக எப்படியெல்லாம் முருகப்பெருமானை அலங்காரித்து அலங்காரம் செய்து ஆராதனை புரிகிறார் என்பதை நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம். அந்த அளவிலே இன்றைக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய வீர தீர செயல்களை நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார். எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? வீரம் செறிந்த முருகப்பெருமான். வீரம் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நாம் செய்கின்ற காரியங்களுக்கு நமக்கு பலம் ஏற்படுகின்றது தான் வீரம். வெற்றி வீரனாக திகழ்கின்ற முருகப்பெருமான் எப்படியெல்லாம் காட்சியளிக்கின்றார் என்று அருணகிரிநாதர் இந்த 4 பாடல்கள் வழியாக பட்டியலிட்டு காட்டுகின்றதை நான் ஒவ்வொன்றாக இப்பொழுது கூறுகின்றேன். முதலிலே அந்த கிரௌஞ்ச மலையையே, கிரௌஞ்ச மலை சிகரங்கள் கூடிய கிரௌஞ்ச மலை என்று சொல்கின்றார். அந்த மலை உயர்ந்த மலையாக இருக்கின்றது, வெற்றி மலையாக இருக்கின்றது, யாராலும் தொட முடியாத அளவிற்கு உயர்ந்த சிகரங்களை கொண்ட மலையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மலையே பிளக்கக்கூடிய, சுக்குநூறாக்கக்கூடிய, தவிடுபுட ஆக்கக்கூடிய வல்லமையும் வீரதீரமும் மிகுந்த முருகப்பெருமான் என்று காட்டுகின்றார். மலையாறு கூரள வேல் வாங்கிய முருகப்பெருமான் என்றும், சிகராத்திரி கூறிட்ட முருகப்பெருமான். சிகராத்திரி கூறிட்ட முருகப்பெருமான் என்றால் அந்த கிரௌஞ்ச மலைக்கு அவர் எவ்வளவு தூரம் அவர் வர்ணனை செல்லுகின்றார். சிகராத்திரி என்றால் சிகரங்கள் மிகுந்த அந்த கிரௌஞ்ச மலை. அந்த சிகரங்கள் மிகுந்த அந்த கிரௌஞ்ச மலையை முருகப்பெருமான் 6 கூறாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வலிமை வாய்ந்த வேலினை செலுத்தி கூறு கூறு ஆக்கினான் என்று அருணகிரிநாதர் வீரம் செறிந்த முருகப்பெருமான், வெற்றி முகம் காட்டுகின்ற முருகப்பெருமான், அவரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன், நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், அவரை போற்றி வணங்குவதற்கு தயாராகுங்கள் என்றெல்லாம் அருணகிரிநாதர் நமக்கு கூறி வருகின்றார். வீரத்திற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையிலே வேண்டிய நற்குணமாக நாம் போற்றக்கூடியது அன்பு அல்லது காதல். காதல் கொண்டிருக்க வேண்டும், அன்பு கொண்டிருக்க வேண்டும். அந்த பிரபஞ்சத்தின் மீது நாம் எல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளையும் அருணகிரிநாதர் மையப்படுத்தி காட்டுகின்ற பொழுது, அந்த ஆடவருக்கு
அணிகலனாக விளங்குகின்றது. அந்த பருவ காலத்திலே அந்த மங்கை நல்லாளை கைப்பிடித்து அந்த ஆற்றுகின்ற நற்காரியங்களுக்கெல்லாம் அவளை துணையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையில் உள்ள நியதி. அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். முருகப்பெருமான் தனி ஆளாக வீற்றிருக்கவில்லை, வள்ளி அம்மையோடு அவர் காட்சியளிக்கின்றார். காதல் குணம் மிகுத்து அவளோடு அன்பு பாலித்து அவளை சீராட்டி பாராட்டுகின்ற முருகப்பெருமானாக இருக்கின்றார் என்பதை சொல்லுவதற்கு அருணகிரிநாதர் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பதம் மிகவும் அருமையான பதமாக இருக்கின்றது. வள்ளியம்மையை சொல்லுகின்ற பொழுது வேடிச்சி என்று ஒரு சொல்லை பயன்படுத்தி உருவகப்படுத்தி காட்டியிருக்கின்றார். வேடர் குலத்தை சார்ந்த பெண்மணி என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அந்த வேடிச்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி வேடிச்சி கொங்கையை விரும்பிய முருகப்பெருமான் என்று இங்கு காட்டி, முருகப்பெருமான் வீரதீர செயல் மிகுந்த முருகப்பெருமானாக இருக்கின்றார், காதல் வயப்பட்ட முருகப்பெருமானாக இருக்கின்றார். அவர் விரும்பிய கன்னியின் துணையோடு அவர் காட்சியளிக்கின்றார். அப்பொழுதுதான் அடியார் பெருமக்கள் பக்தி பரவசத்தோடு அவரை வேண்டி விரும்பி அவரிடத்திலே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் கேட்கின்ற பொழுது அந்த கேட்கின்ற வரங்கள் அனைத்தையும் நாம் கேட்ட வண்ணம் கொடுப்பதற்கு இந்த இரண்டும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் பக்கபலமாக விளங்குது. கேமராவை நேரா வச்சுங்க, கேமராவை சென்டரா வச்சுங்க, ஒதுங்கி இருக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரைட். ஆக வீரம் ஒரு செயல், காதல் ஒரு செயல், இந்த இரண்டும் மிகுந்தவராக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார் என்று சொல்லி மீண்டும் வீரதீர செயலுக்கு இன்னொரு உதாரணத்தையும் அருணகிரிநாதர் நம்முடைய இன்றைய சிந்தனை பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார். நாம் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். விஷ்ணு பெருமானுடைய மருமகனாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்று சொல்லுகின்றோம். விஷ்ணு பெருமானுடைய அவதாரம் ராமர் விஷ்ணுவினுடைய அவதாரம் என்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த ராமருக்கு வீரதீர செயலை காட்ட வேண்டிய ஒரு நிகழ்வு வருகிறது. என்ன நிகழ்வு? அவர் இலங்கைக்கு போக வேண்டும், சீதாதேவியை சந்திக்க வேண்டும். இலங்காபுரியிலே அவன் ராவணனால் கடத்தப்பட்டு சீதாதேவி இலங்கையிலே இருக்கின்றார். ராமபிரான் இலங்கைக்கு போவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் கடல் சூழ்ந்து இருக்கின்ற பொழுது அந்த இலங்கையை கடப்பதற்கு அவர் வருண பெருமானிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்கின்றார் ராமபிரான். என்ன விண்ணப்பம்? இந்த கடல்ல நான் கடப்பதற்கு எனக்கு நீ உதவி புரிய வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் வருண பெருமான் ராமபிரானுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ராமபிரான் கோபம் கொண்டு அவர் அந்த தண்டாயுதத்தை எடுத்து அவர் கடலின் மீது பாய்ச்சுகின்ற பொழுது அந்த கடல் நீரே வற்றி போய் விடுகின்றது. அந்த கோதண்டத்தை எடுத்து ராமபிரான் அந்த மீட்டுகின்ற பொழுது, கடல் மீது பாய்ச்சுகின்ற பொழுது கடல் நீரே வற்றி போகின்ற அளவிற்கு ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாகிய ராமர்
அந்த ராமபிரானுடைய வடிவமாக திகழுகின்ற அந்த விஷ்ணு கடவுள் தெய்வம், அந்த விஷ்ணுவுக்கு மருமகனாக இருக்கக்கூடிய ராமபிரான் என்கின்ற அந்த அப்படிப்பட்ட வீரதீர செயல் புரிகின்ற பரம்பரையிலே வந்த ராமபிரான் என்றும் காட்டுகின்றார். இப்படியெல்லாம் வீரதீர செயல்களையும் அன்பின் நிகழ்வுகளையும் அருணகிரிநாதர் நமக்கு இந்த பாடல்கள் வழியாக விளக்கம் காட்டி 2 வேண்டுகோள்களை இந்த பாடல்களின் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கின்றார். ஒரு வேண்டுகோள் என்ன என்றால், கந்தர் அனுபூதியிலேயே அருணகிரிநாதர் கேட்டிருக்கின்றார், எனக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் இறைவா என்றால், பாடும் பணியே பணியா அருள்வாய் என்று கந்தர் அனுபூதியிலேயே அருணகிரிநாதர் பாடும் பணியை எனக்கு அருள்வாயாக, உன்னை நான் சதாகாலம் போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், இறைவனுடைய நாமங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் தெரிவித்தார். அதே விண்ணப்பத்தை இன்றைய பாடல் வழியாகவும் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். என்னுடைய பணி, பிரதானமான பணி என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றால், வேல், முருகப்பெருமான் வேலோடு காட்சியளிக்கின்றார். சூரசம்ஹாரத்திலன்று அவர் சூரனை வதம் செய்து வேலாகவும் அவர் செஞ்சேவலாகவும், சேவல் எப்படிப்பட்ட சேவல் அப்படின்னு சொன்னா செஞ்சேவலாக திகழ்ந்த அந்த காட்சி, அந்த வேலும் செஞ்சேவலையும் நான் அன்றாடம் பாட வேண்டும். எதன் மூலமாக பாட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு துணையாக வருகின்ற அந்த செந்தமிழ் கொண்டு நான் பாட வேண்டும் என்று அவர் ரொம்ப மிகவும் குறிப்பாக சொல்லுகின்றார். செந்தமிழ் வாயிலாக அந்த தமிழ் முன்தோன்றி மூத்த தமிழாக இருக்கக்கூடிய அந்த தமிழை துணை கொண்டு தமிழ் வார்த்தைகளை உச்சரித்து அந்த தமிழின் உச்சரிப்போடு, முருகா, உன்னையும் நீ உனக்கு ஆபரணமாக விளங்குகின்ற அந்த சேவலையும் உனக்கு அடையாளமாக விளங்குகின்ற அந்த வேலையும் நான் துதி பாட வேண்டும், நான் துதி செய்ய வேண்டும், அதை போற்றி புகழ வேண்டும். அதுதான் என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாள் காலத்திலே நான் செய்கின்ற உயர்ந்த பணியாக, உத்தம பணியாக இருக்க வேண்டும். மற்ற பணிகளெல்லாம் நான் ஏற்றாத பணி, போற்றாத பணி, நான் பூஜிக்காத பணி, நான் ஏற்றி வழிபடக்கூடிய பணி ஒரே பணி, சேவலை நான் தொழ வேண்டும், நான் வேலை தொழ வேண்டும், செந்தமிழால் பாட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை மையப்படுத்துகின்ற பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு வருகின்றது. இது ஒரு சிந்தனை. இரண்டாவது சிந்தனையாக இன்றைக்கு அருணகிரிநாதர் நமக்கு முன்வைத்துள்ள கருத்து என்னவென்றால், இதெல்லாம் நமக்கு அறிவுரை. அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்கார பாடல்களை பாடுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பரிசுகள் இவைகள். முருகப்பெருமானுடைய ஆராதனைகள், எப்படியெல்லாம் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை அவருடைய அருமை பெருமைகளை போற்றி புகழுகிறார் என்று கேட்பதற்கு இந்த சந்தர்ப்பம் நமக்கு அமைகின்றது. இந்த வாழ்க்கையிலே நம்ம படிப்பினை 60 வருஷம் 70 வருஷம் பிறந்து வளர்ந்து அனுபவங்களை புரிந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நமக்கு இன்னும் வாழுவதற்கு அன்றாடம் படிப்பினைகள் தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. அந்த படிப்பினைகளை கந்தர் அலங்காரத்தின் வாயிலாக அருணகிரிநாதர் அந்த மாணவருக்கு புகட்டுகின்ற ஆசிரியராக திகழ்கின்றார். மாணவருக்கு எப்படி ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாரோ, எது நல்ல வழி, எது கெட்ட வழி,
எது தீய வழி எது நல்ல வழி என்று சொல்லுவாரோ அதை போல அருணகிரிநாதர் நமக்கு மாணவராக பாவித்து நமக்கெல்லாம் அறிவுரை பகருகின்ற ஆசிரியராக விளங்குகின்றார். என்ன அறிவுரையை இந்த வாரத்திலே சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இன்னமும் நமக்கு உண்மை வாழ்க்கையினுடைய அந்த மெய் உணர்வு இன்னமுமே நம்மளுக்கு வரல. அந்த பொய்யர்களாக இருக்கின்றோம். பொய் உணர்வு மேலிட்டவர்களாகத்தான் நம்ம இருந்துட்டே இருக்கிறோமே ஒழிய மெய் உணர்வு நமக்கு இன்னமும் வரவே இல்லை. இந்த பாடத்தை கந்தர் அலங்காரத்தின் வாயிலாக அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுகின்ற பொழுதாவது நம்முடைய உள்ளத்தில் இந்த பாடம் நமக்கு பதிந்து அதன்படி இனிமேலாவது இந்த எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாளில் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள், நம்முடைய வேண்டுகோளாக விளங்குகின்றது. என்ன நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டிய குறிக்கோள் அப்படின்னு சொன்னா, நம்மெல்லாம் பணத்தை சேர்த்துறோம், பணம் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை நம்ம சேர்த்து அந்த செல்வந்தர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதே தான் ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது. வேற குறிக்கோளே நம்ம வாழ்க்கையிலேயே இல்லை. காலையில் எழுந்திருக்கிறோம், சம்பாதிக்க போகிறோம், சம்பாதிக்கிறத கொண்டு வந்து சேமித்து வைக்கிறோம், அதை சேர்த்து வைக்கிறோம், அது குவித்து வைத்திருக்கின்றோம். அதுவே தான் குறிக்கோளாக இருக்கின்றதே ஒழிய, விவேக சிந்தாமணியில மிக அற்புதமாக இந்த கருத்தை அழகுபட கூறப்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு இங்கு ஆபிதான் போயினபின் பாவிகாள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணம் என்று விவேக சிந்தாமணியிலே கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்தை மையமாக எடுத்துக்கொண்டுதான் அருணகிரிநாதர் பெருமானும் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். தேடி புதைத்து, பணத்தை தேடிட்டே இருக்கிற, தேடி அதை என்ன செய்யற அப்படின்னு சொன்னா சேமிச்சு வைக்கிறையாடா. தேடி புதைத்து, இப்படி புதைச்சி வச்சிருக்கூடிய பணம் ஒரு நாள் உனக்கே தெரியாமல் என்னாகி போயிருது அப்படின்னு சொன்னா அது திருட்டு போய் விடுது. அப்ப நீ திகைச்சு போய் நிக்கிற, நீ வாடி போய் நிக்கிற, கிலேசம் கொண்டு நிற்கின்றாயே. இதுதான் உன்னுடைய வாழ்நாளினுடைய கொள்கையாக இருக்கின்றதே. உன்னை பார்த்து நான் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன் என்ற அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக, மிக ஆழமாக, உளப்பூர்வமாக நம்முடைய சிந்தனையிலே படும்படி அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். நீ பணத்தை சேர்த்துவது என்பது குறிக்கோளாக இருக்காதே. உன்னுடைய பணமெல்லாம் ஒரு நாள் உன்னுடைய அறிவுக்கு எட்டாமலேயே, உனக்கு தெரியாமலேயே, அது போன வழி தெரியாமலேயே அது போய்விடும். அது திருட்டின் வாயிலாக போகும், இல்லை அது வேற செலவினங்கள் வழியாக போய்விடும். அது எப்படி போகும் அப்படின்னு தெரியாது. அது போனதுக்கு பின்னாடி நீ உட்கார்ந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கிறியாடா. உனக்கு அந்த பணத்தை உருப்படியாக செலவு செய்ய வேண்டிய வழிகளை எல்லாம் நான் சொல்லித் தருகின்றேன் என்று இந்த பாடல் வழியாக சொல்லி, மீண்டும் இதே கருத்தை அருணகிரிநாதர் சொல்றாரு. பிறக்கிறோம், இறக்கிறோம், இடையில என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம வாழ்நாளை வீழ்நாள் ஆக்கி கொண்டிருக்கிறோம். வாழ்நாளை வாழ்நாள் ஆக்குவதில்லை, வாழக்கூடிய நாட்களாக ஆக்குவதில்லை, பயனுள்ள நாட்களாக ஆக்கி நாம் பார்ப்பதில்லை. சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அதான் நீ செய்துட்டு இருக்கிற. இந்த வாழ்நாள்ல நீ உருப்படியான காரியம் எதுவுமே செய்யல. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சேர்த்த பணத்தை நீ வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும்.
இல்லை என்று ஏற்று வருகின்ற அந்த பிச்சைக்காரர்களுக்கு அவர்கள்தான் இறைவனுடைய வடிவத்திலே முன்னால் வந்து நிற்கின்றார்கள். அவர்களுடைய பெருமையை நீ நினைக்கவே இல்லையே. நீ இறக்கின்றாய், பிறக்கின்றாய், இதுவே உனக்கு தொழிலாக இருக்கின்றது. இந்த பிறப்பிறப்பு வாழ்க்கையிலே புண்ணியமான செயல் ஒன்றை நீ கற்றுக்கொள், அதைத்தான் இன்றைக்கு நான் உனக்கு அறிவுறுத்தி காட்டுகின்றேன் என்று அருணகிரிநாதர் சாகைக்கும் மீண்டும் பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாய் இல்லையே என்று அருணகிரிநாதர் ஏக்கம் மிகுந்த வார்த்தைகளை இந்த பாடல் வழியாக புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். உனக்கு அந்த மாதிரி நல்ல விதி, நல்ல கதி உனக்கு அமையலையே. உனக்கு நல்ல கதி அமைய வேண்டும். நீ தேடி சம்பாதித்த பணத்தை எல்லாம் வறிஞர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஈகை குணம் உனக்கு வர வேண்டும் என்ற செய்தியை மீண்டும் ஒரு பாடல் வழியாக இதே கருத்தை சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாதர் சொல்றாரு, அடே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எங்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு நீ அதுக்கு சமாதானம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்காதேப்பா. கொடுக்கணுங்கிற மனசு உனக்கு வேணும். முதல்ல கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும்னு மனசு வரணும். அந்த கொடுக்கக்கூடியதன் பரிமாணம் பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைடாப்பா. 100 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும், 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லைடா. அருணகிரிநாதர் ரொம்ப மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப குறைவான பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஏழ்மையான பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னிடத்தில் உள்ளதை ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்ற பொழுது இலையாயினும் கொடு அப்படின்னு சொல்லிட்டார். பணம் இல்லைன்னா பரவாயில்லைடா, நீ உன்னோட வீட்டுல கறி சமையப்பே அல்லப்பா, அந்த கறியிலேயாவது ஒரு பகுதியை ஏழைக்கு கொடு அப்படின்ட்டு அந்த கீரை இலையையாவது கொடு, அல்லது வெந்தது எதையாவது கொடுப்பா அப்படின்னு அருணகிரிநாதர் இலையாவது கொடு அல்லது வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து நீ கொடுப்பாய் என்று சொல்லுகின்றார். அப்படி நீ செய்தீன்னா உனக்கு விமோச்சனம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்நாள் அப்படிங்கிறது என்றைக்கு இருந்தாலும் அது முடியக்கூடிய வாழ்நாள் தான். இறக்கக்கூடியவன் தான் நீ, இறப்புக்கு கட்டுப்பட்டவன் தான். இந்த இறந்து நீ உனக்கு போற இல்லையா வழி, அந்த வழிக்கு போகிற போது உனக்கு ஆறுதல் வேணும். உனக்கு பசி ஏற்படுகின்ற பொழுது சோறு வேணும், பொதிசோறு. அந்த சோத்துக்கு பேரு பொதிசோறு. அந்த பொதிசோறாக உனக்கு பெருமான் அருளுகின்ற பிச்சை எது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு நீ பிச்சைக்காரர்களை பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்களை அங்கீகரித்து ஆதரித்து அவர்களுக்கு உணவிட்டாய் என்று சொன்னால், நாளைக்கு உனக்கு போகும் வழிக்கு உனக்கு பொதி சோறு கிடைக்கும். உனக்கு பசியால் நீ வாடுகின்ற பொழுது, நீ பரலோகத்திற்கு போகின்ற பொழுது, அந்த பரலோக வழிக்கு அப்பொழுது உனக்கு ஏற்படுகின்ற பசிக்கு இளைப்பாறுவதற்கு உனக்கு சோறு வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நீ ஏழையினுடைய பசியை நீ போக்க வேண்டும் என்று இந்த 3 செய்திகளையும் ஒன்றாக அடக்கி அந்த அருணகிரிநாதர் இந்த படிப்பினையை நமக்கு ஊட்டுகின்றார் இந்த பாடல் வழியாக. என்ன படிப்பினை என்றால், நம்ம எல்லாரும் இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த செல்வத்தை சேர்த்து வைத்து கொள்ளுவதிலே ஆர்வம் காட்டாதவர்களாக விளங்க வேண்டும். செல்வத்தை ஆனால் சேர்த்த செல்வத்தை பயனுள்ள வழியிலே செலவிடுவதற்கு பண்புள்ளவனாக உன்னுடைய மனத்தை ஆக்கிக்கொள் என்கின்ற அந்த கருத்தை எல்லாம் இந்த
இன்றைய பாடல் வழியாக சிந்திப்பதற்கு இதுதான் மொத்த கருத்தாக இன்றைய பாடல்களிலே வருகின்றது. முதல் செய்தியாக முருகப்பெருமானுடைய அருமைகளும் பெருமைகளும் பேசப்படுகின்றன. இரண்டாவது செய்தியாக முருகப்பெருமானை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், முருகப்பெருமானை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும், இரண்டாவது செய்தியாக அவர் சொன்னது, செல்வத்தை சேர்ப்பதிலே நீ குறிக்கோளாக இருக்காதே, ஏழை எளியவர்கள் பால் இரக்கம் கொள், அவர்களுக்கு தான தர்மம் செய் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய பாடல்களாக இன்றைய பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி இப்பொழுது 51வது பாடல் வழியாக நம்முடைய சிந்தனையை செலுத்தி பார்ப்போம். மலையாறு கூரெள வேல் வாங்கி நானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமுனோ நும்மை நேடி வரும் தொலையாவளிக்கு பொதி சோறு முற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாதர் பதிவு செய்கின்றார். மலையாறு கூறு எழ வேல் வாங்கினான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வீரதீர செயல் இது. மலையாறு, மலை கிரௌஞ்ச மலைய 6 கூறாக ஆக்கி தன்னுடைய வேலை பிரயோகித்து வீரதீரனாக விளங்கினான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு பக்தர் பெருமக்களே, நீங்கள் கூட்டம் கூட்டமாக வாருங்கள், வந்து வணங்குங்கள், வணங்கி அன்பு செலுத்துங்கள். நீங்கள் வணங்குகின்ற பொழுது உங்களிடத்திலே படிமானமாக கூடிய ஒரு தூய குணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தமான அன்பு. முருகப்பெருமானை, கருணை கொண்ட முருகப்பெருமானை, 6 திருமுகங்களும் 12 கரங்களும் கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை பக்திமயத்தோடு நோக்குகின்ற பொழுது அன்பு ஆறாக பெருகி வருகின்றது. வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ என்று விண்ணப்பம் செய்கின்றார் அருணகிரிநாதர். உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே இதுவாகத்தான் இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்கு, அன்பின் முதிர்ச்சியால் திகழ்வாயாக, அந்த அன்பிலேயே நிலையாக நீ இருக்க வேண்டும். அந்த தவம் அது தவமாக விளங்கும். அதற்கு நீ பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும், பாக்கியசாலியாக ஆக வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறி வருகின்றார். இரண்டாவது செய்தியாக அந்த பாடல்ல நும்மை நேடி வரும் தொலையா வழி அப்படின்னு சொல்றார். நீ பரலோகத்துக்கு போய்தான் ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற்று வழியே கிடையாது. நான் என்றைக்கும் இந்த பூலோகத்திலேயே நான் இருந்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லுவதற்கு உனக்கு அருகதை இல்லை. ஒரு நாள் உன்னுடைய வாழ்நாள் முடியும். இந்த லோகத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து விலகி நீ வேறு லோகத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் தேடி வரும். நேடி வரும் அப்படின்னு சொன்னா அது தேடி வரும். நீ விரும்பலையோ அது உன்னை தேடி வரும். அது தொலையாத வழியாக இருக்கின்ற பொழுது பொதிசோறும் உற்ற துணையும் ஆகும். உனக்கு பொதிசோறும், உனக்கு நீ பயப்படாதேப்பா அப்படின்னு துணையா வர்றது எது அப்படின்னு சொன்னா உன்னுடைய சுற்றமும், உன்னுடைய நட்பும், உன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைகளும் வரமாட்டாங்க. யாரு வருவாங்க அப்படின்னு சொன்னா நீ செய்த தான தர்மங்கள் தான் உனக்கு துணையாக வந்து உன்னுடைய வழியை அது மிரட்சி இல்லாத வழியாக, பயமில்லாத வழியாக, அந்த பரலோக வழியை ஆக்கி காட்டுவதற்கு நீ செய்கின்ற தான தர்மம் அது இலையா இருந்தாலும் சரி,
அல்லது வெந்தது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீ மட்டும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டு நீ மட்டும் உண்டு கழிக்காதே, அதை பகிர்ந்து கொடு. அது யாருக்கு கொடு? ஏற்றவர்களுக்கு எல்லாருக்கும் கொடு. எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு உணவு இல்லையே, என்னுடைய முகத்தை பாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று உன்னை நாடி உன்னை தேடி உன் வீட்டு கதவை தட்டுகின்றவர்களுக்கு அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. அந்த உதவி பெரிய உதவியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லைப்பா. அது சின்ன உதவியா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காகத்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு, அது இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த இலை தழை, அந்த பச்சை இலை, அந்த கீரை தழை, அந்த தலையை கொடுத்தீங்கன்னா கூட போதுமுப்பா என்று அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக மிக அற்புதமாக அந்த தான தர்மத்தினுடைய பெருமையையும் முருகப்பெருமானுடைய சிறப்பையும் அவனை வணங்கி அவன் தாள் பணிந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதுவே தவம், அதுவே மாதவம், அந்த அன்பிலேயே நீ திகழ வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் இந்த பாடல் வழியாக சிறப்பாக காட்டியிருக்கின்றார். இது 51வது பாடல். இந்த 52வது பாடல் சொல்லுகின்றதற்கு முன்பு அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்தை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம். வடமொழியினுடைய ஆதிக்கம் மிகுந்த காலமாக அருணகிரிநாதர் வாழ்ந்த காலம் இருந்தது. அந்த மொழி, எந்த மொழி பிரபல்யமாக விளங்குகிறதோ அந்த மொழியினுடைய தாக்கம் அதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. 3ஆம் நூற்றாண்டிலும் 5ஆம் நூற்றாண்டிலும் 7ஆம் நூற்றாண்டிலும் நால்வர் பெருமக்கள் எல்லாம் அருமையான தமிழ் பாடல்களை தேவாரம் மூலமாகவும் திருவாசகம் மூலமாகவும் நமக்கு அருளி சென்று விட்டிருக்கின்றார்கள். ஆனா அதற்கு பின்னால நமக்கு இந்திய நாட்டுக்கு என்ன தாக்கம் வந்தது அப்படின்னு சொன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஒரு 250-300 வருடங்கள் ஆட்சி புரிகின்றார்கள், கை கொண்டார்கள், ஆளுமைப்படுத்தினார்கள், நம்மை எல்லாம் அடிமையாக்கினார்கள். அந்த தாக்கத்தின் வழியாகத்தான் இப்பவும் நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பான்னு நம்ம குழந்தைக கூப்பிடாம மம்மி டேடி என்று கூப்பிடுகின்ற அந்த வழக்கம் அந்த 250-300 வருடங்கள் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட அந்த தாக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி. அந்த ஆங்கில சொற்கள் நம்ம பேசுகின்ற பொழுது தமிழ்ல பேசணும்னா கூட அதுல 3/4 அல்லது 1/4 அல்லது அரைவாசி ஆங்கில வார்த்தைகள் அது புழக்கத்தில் வர்றதுக்கு அதுதான் காரணம். அதே போன்றுதான் அருணகிரிநாதர் வடமொழி ஆதிக்கம் மிகுந்த அந்த காலத்தில் வாழ்ந்த காரணத்தினால அந்த வடமொழி சொற்களை உபயோகப்படுத்துகின்ற கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒரு பாடல் வழியாக அவர் எப்படி வடமொழி சொற்களை உபயோகப்படுத்தி காட்டினார் என்று பார்த்திருக்கின்றோம். இந்த 52வது பாடலும் அதே மாதிரி அந்த வடமொழி சொற்களுடைய ஆதிக்கம் மிகுந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கின்றது. அது படிக்கின்ற பொழுது கடினமாக இருக்கும். ஆனா அதை நம்ம பதம் பிரித்து பொருள் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு அற்புதமான கருத்தை விளக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக மிளறுகின்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த பாடலை பார்ப்போம். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈபணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சி துரங்க கிருபகுமாரா குகராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே என்று இந்த பாடல் வரிகள் வந்திருக்கின்றன.
இதனுடைய பொருளை நம்ம விளக்கமாக பார்க்கின்ற பொழுது இந்த பாடலினுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம். சிகராத்திரி கூறிட்ட வேலுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். சிகராத்திரி என்றால் சிகரங்கள் மிகுந்த மலை, உயர்ந்த மலை, யாருமே கிட்ட நெருங்க முடியாத மலை. ஆனால் அதை கூறிட்ட பெருமை முருகப்பெருமான் ஒருவருக்கே சாரும். அப்படிப்பட்ட பலசாலியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் என்று காட்டுவதற்காகத்தான் சிகராத்திரி கூறிட்ட வேல், வேலுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். இது முதலாவது செய்தி. தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, இவ என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு என்ன குறிக்கோள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் முருகப்பெருமானே என்றால், செஞ்சேவலும் இல்ல கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ பணி அப்படின்னு சொல்றார். இறைவனே, முருகப்பெருமானே, எனக்கு ஈவாய், எனக்கு கொடுப்பாய், எனக்கு இதை பணியாக கொடுப்பாய். நான் செய்கின்ற வேலையாக, பிரதானமான வேலையே இதுவாகத்தான் இருக்க வேண்டும் முருகப்பெருமானே. என்ன பணி எனக்கு என்றால், வேலை நான் வணங்க வேண்டும், செஞ்சேவலை வணங்க வேண்டும், அதை செந்தமிழால் பகர வேண்டும், அதற்கு எனக்கு ஆர்வம் தர வேண்டும். அந்த ஆர்வத்தை, அந்த ஊக்கத்தை கொடுப்பது உன்னுடைய பணி, உன்னுடைய வேலை முருகா என்று இந்த இரண்டாவது செய்தியாக இந்த பாடலில் நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்மளுக்கு இது நன்றாக விளங்குகின்றது. வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ பணி என்று கேட்டுக்கொள்ளுகின்றார். மூன்றாவதாக முருகப்பெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லி வந்த அருணகிரிநாதர், முருகப்பெருமான் மட்டும் பராக்கிரமர் இல்லை, வீரதீரசாலி இல்லை, முருகப்பெருமானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய மயிலும் வீரதீர செயல்களை செய்ய வல்லது, செய்யக்கூடியது. அத்தகைய பலம் வாய்ந்த மயில் என்று மயிலினுடைய பெருமையையும் மயிலினுடைய வீரத்தையும் சொல்லுகின்ற வரியாக, சொல்லுகின்ற செய்தியாக தொடர்ந்து அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலை கட்டியிருக்கின்றார், அமைத்திருக்கின்றார். பாசசங்கிராம பணாமகுட நிகராட் சமபட்ச பட்சி துரங்க கிருபகுமாரா என்று சொல்றோம். கிருபகுமாரா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, கிருபையை எனக்கு வழங்குகின்ற முருகப்பெருமான், எனக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய முருகப்பெருமான், கருணை பெருங்கடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இந்த பாசசங்கிராம என்றால் என்னன்னா, பாச கயிறு போன்று இந்த கூற்றுவன் நம்மை இழுத்துட்டு போறதுக்கு வர்றான். யமதர்ம ராசன் அவன் எப்படி வர்றான் அப்படின்னு சொன்னா, பாச கயிறோட வருகின்றான். அந்த பாச கயிறு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, நீண்டு இருக்கின்றதமா. பாசசங் கிராம, நீண்டு இருக்கக்கூடிய பாசக்கயிறு போன்று பாம்பு விளங்குகின்றது. பாம்பு படமெடுத்து காட்சி அளிக்கின்றது. அந்த பாம்பை மயில் கொத்துது. மயில் என்ன ரூபம் எடுத்திருக்குதுன்னா, பணாமகுட ரூபம் எடுத்திருக்கிறது. பணாமகுட ரூபம்னு என்ன அர்த்தம்னா, போர்க்கோலம் கொண்டு விளங்குகின்ற மயில். அந்த பாம்பு படம் எடுத்திருக்கின்றது. பாசசன் கிராம, பாம்பு படம் எடுத்திருக்கின்றது. போர்க்கோலம் கொண்டு விளங்குகின்ற பணாமகுட நிகராட், நிகராக, போர்க்கோலத்துக்கு நிகராக விளங்குகின்ற மயில். அந்த மயிலை சொல்றது எப்படி சொல்றாருன்னா,
சம பட்ச பட்சி என்று சொல்லுகின்றார். அந்த சமபட்ச பட்சியாக விளங்குகின்ற அந்த மயில், வீரதீரம் மிக்க மயில், படமெடுத்து ஆடுகின்ற அந்த பாசக்கயிறு போன்று நீண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பானது படம் எடுத்து ஆடுகின்ற பொழுது அதை கொத்தி, அதை வீழ்த்தி, அதை துண்டு துண்டாக்குகின்ற அந்த மயில் வாகனனாக இருக்கக்கூடிய கிருபகுமாரா, உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்று இந்த இடத்திலே அருணகிரிநாதர் இந்த வடமொழி சொற்களை எல்லாம் சொல்லி நமக்கு இவ்வளவு பொருள்களை, ஆழமான பொருள்களை சிந்திப்பதற்கு வாய்ப்பு அமைத்திருக்கின்றார். மீண்டும் சொல்லுகின்றார் 4வது வரியிலே, குகனே, குகனாக குகையில் விளங்குகின்ற முருகப்பெருமானே, குன்றுதோறாடுகின்ற முருகப்பெருமானே, நீ குகனாக வல்லவா பெயர் பெற்றிருக்கின்றாய். குகனே, ராட்சச பட்ச விட்சோபனே, ராட்சச பட்ச விட்சோபனே என்று சொன்னால் அரக்கர்களிடத்திலெல்லாம் என்றைக்கும் மாறாத வெறுப்பு கொண்ட முருகப்பெருமானே, ராட்சச பட்ச விட்சோப என்றும் மாறாத வெறுப்பை அரக்கர்களிடத்திலே நீ கொண்டிருக்கின்றாயே. அவர்கள் தீய குணம் படைத்தவர்கள், அவர்களுடைய தீமையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதனால் அவர்களிடத்தில் நீ அன்பு பாராட்டுவதில்லை. நீ ராட்சச பட்ச விட்சோபனாக நீ காட்சி அளிக்கின்றாய். நீ அவர்களிடத்திலே வெறுப்பு காட்டுவதனாக இருக்கின்றாய். தீர குணத்துங்கனே, தூய அருட்குணத்துக்கு சொந்தக்காரனாக விளங்குகின்ற முருகப்பெருமானே என்றெல்லாம் அருணகிரிநாதர் மிக அற்புதமாக இந்த பாடல் வழியாக முருகப்பெருமானை தீர குணத்துங்கனே என்று சொல்லியும், ராட்சச பட்ச விட்சோபனே என்று சொல்லி, ராட்சசர்களிடத்திலே அரக்கர்களிடத்திலே அன்பு பாராட்டாமல் இருக்கின்றாய். அடியவர்களுக்கு நீ தீர குண துங்கனாக விளங்குகின்றாய். குகையிலே வாழுகின்ற குகனாக நீ விளங்குகின்றாய். நீ மயில் வாகனனாக இருக்கின்றாய். அது வீரதீர செயல்களை புரிகின்ற மயிலுக்கு வாகனத்தை நீ பெற்றிருக்கின்றாய் என்று சொல்லி, என்னுடைய பணி இந்த 2 பணியாக நான் இருப்பதற்கு விரும்புகின்றேன். உன்னுடைய வேலை தொழ வேண்டும். நீ வாகனமாக கொண்டிருக்கின்ற, அடையாளமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சேவலை, செஞ்சேவலை தமிழால் நான் ஆராதிக்க வேண்டும், தமிழால் நான் போற்றி வணங்க வேண்டும். முருகப்பெருமானே, நீ எனக்கு அருள் புரிவாயாக. இதுதான் இந்த நல்ல நாளிலே என்னுடைய நல்ல சிந்தனையாக இருக்கின்றது. என்னுடைய பணிவான சிந்தனையை முருகப்பெருமான் ஏற்று எனக்கு பெரும் கருணை புரிய வேண்டும். என்னுடைய எஞ்சிய வாழ்நாட்களிலே இறைவனையே துதிக்கின்ற அந்த பணியை எனக்கு அருள்வாயாக, அருள்வாயாக என்று மீண்டும் மீண்டும் அருணகிரிநாதர் கேட்டுக்கொள்ளுகின்ற இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடலாக இன்றைய பாடல் அமைந்திருக்கின்றது. 3வது பாடல், அது 53வது பாடல். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்துள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்திழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே என்கின்ற இந்த பாடல் மிக எளிமையான பாடல். பொருள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய பாடலாக இருக்கின்றது. எடுத்த எடுப்பிலேயே முருகப்பெருமானை அவர் ஆராதிக்கின்றார். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனே என்று ஆராதனை செய்கின்றார். அன்பின் வழியது உயிர்நிலை என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். நீ அன்பால் வீற்றிருக்கின்றாய். நீ காதல் களியாட்டத்தோடு, காதல் கோலத்தோடு நீ காட்சியளிக்கின்றாய். நீ வள்ளியம்மையோடு காட்சியளிக்கின்றாய். வேடர் குலத்து பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து கொண்டு காட்சியளிக்கின்றாய். உன்னை நான் ஆராதிக்கின்றேன். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் நான் பாட விரும்புகின்றேன்.
அதுதான் நமக்கு மிக முக்கியமான கருத்து. நம்ம எல்லாம் இந்த நாம்கே வாஸ்து என்று சொல்லக்கூடிய அளவில் நம்ம எல்லாம் இறைவனை வணங்காமல் உள்ளன்போடு தூய மனத்தோடு இதுதான் நம்முடைய தீர்ந்த முடிவான பணி என்று நம்ம விரும்பி வேண்டி மெய்யன்பினால் பாட வேண்டும். பாடுகின்ற பொழுது உள்ளம் கசிந்து உருக வேண்டும். அப்படிதான் இறைவனை நம்ம நினைக்கணும். அந்த நினைப்பதற்குரிய படிநிலைகளை எல்லாம் இங்கு அருணகிரிநாதர் மெய்யன்பினால் பாடி கசிந்து இறைவனை நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீ பாடி இறைவனை வணங்குகின்ற போதே கொடாதவர், இறைவனை நீ பாடு, இறைவனை நீ துதி, ஆராதனை செய்யி. அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், உன்னை நாடி வருகின்றவர்களுக்கும் உன்னை தேடி வருகின்றவர்களுக்கும் நீ ஈகை குணமுடையவனாக இருக்க வேண்டும். அப்படி ஈகை குணம் இல்லாம நீ ஒரு படுபாவியாக இருந்தி அப்படின்னு சொன்னேன்னா, கொடாதவர், நீயே மடியில முடிஞ்சு வச்சுக்கிறவனா இருந்தீன்னா உனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு, வாழ்நாள் உன்னோட வாழ்நாள் அது வீழ்நாள் ஆகிப்போயிடும், வீழ்நாள் ஆகிப்போயிடும்பா என்று அருணகிரிநாதர் சபிக்கிறார். இங்கே உன்னோட வாழ்நாள் உபயோகமான நாட்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, இல்லை பயனற்ற நாட்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயா? பயனற்று போய்தான் நீ இத்தனை நாள் நீ செலவு பண்ணிட்டு இருக்கிற. பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்திழைத்து வாடி கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு ஆக்கி கொண்டிருக்கின்றாயே. நீ கொடாதவனாக இருக்கின்றாய், கொடுக்கின்றவனாக நீ மாற வேண்டும். நீ பாடி கசிந்துள்ள போதே இந்த சித்தாந்தத்தை நீ ஏற்றுக்கொள், கற்றுக்கொள். என்ன சித்தாந்தம்? கொடாதவனாக நாம் இருக்க விரும்பவில்லை. கொடாதவனாக இருந்தால் என்ன நிலை வரும்? பாதகம் வரும். என்னோட செல்வம் எல்லாம் என்ன ஆகும்? திருட்டு போயிடும். அப்ப எனக்கு மனநிலை எப்படி ஆகும்? திகைப்பேன், இழைப்பேன், வாடுவேன், கிலேசிப்பேன், வாழ்நாள் எல்லாம் வீணா போயிடும். அந்த அந்தல சிந்தலையா போற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பெருமானே என்று அந்த விண்ணப்பிக்கின்ற இந்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாம் இனியும் நாம் இருக்க பிடித்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்க மாட்டோம். அந்த நாம் தேடி சம்பாதிக்கின்ற அந்த பணத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் தான தர்மம் செய்யக்கூடிய அந்த இளகிய மனப்பான்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த படிப்பினையை இந்த பாடல் வழியாக நாம் பெறுகின்றோம். இறுதியாக 54வது பாடல்ல சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர் கொன்று ஈகைக்கு எனை விதித்தாயிலையே இளங்காபுரிக்கே போகைக்கு நீ வழி காட்டென்று போய்கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மறுகாமையில் வாகனனே என்று இந்த பாடலும் ஒரு எளிமையான பாடலாகத்தான் இருக்கின்றது. மிக சுலபமாக இதனுடைய பொருளை புரிந்து கொள்ளுகின்ற வண்ணம் இருக்கின்றது. மயில் வாகனனே என்று விழிக்கின்றார். முருகப்பெருமானை மயில் வாகனனே என்று விழித்து, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா சாகை அப்புறம் பிறக்கை, மீண்டும் 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 அதே தான் வந்துட்டு இருக்குது. பிறக்கிறது இறக்கிறது, இதுதான் வாழ்க்கை. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி வேறு எந்த காரியமும் நீ என்ன உருப்படியான காரியத்தை நீ பண்ணிட்ட. 60 வருஷம் பொழைச்சேன் 70 வருஷம் பொழைச்சேன்னு பெருமையா சொல்லிக்கிறையே,
நீ என்ன காரியத்தை நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீ யோசனை பண்ணி பாரு. நீ பண்ணின காரியம் இதுதான், சாகை பிறப்பு, பிறப்பு இறப்பு, இந்த 2 தான் நீ பண்ணியிருக்கிற. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி. ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இதல்லப்பா. நீ என்ன செய்யணும்னா தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு. தளர்ந்தவர்கள், உன்னை விட ஏழ்மையானவர்கள், உன்னை விட மெலிந்தவர்கள், சமுதாயத்திலே பின்தங்கியவர்களை நீ கண்கொண்டு பார். அவர்களுடைய வருத்தத்தை உன்னுடைய வருத்தமாக பாவித்துக்கொள். அதுதாயா நீ பிறந்ததுக்கு பிரயோஜனம், அதுதாயா நீ பிறந்ததனுடைய பயன் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல சொல்றார். ஈகைக்கு ஒன்று எனை விதித்தாய் இல்லையே. முருகப்பெருமானே, நான் இப்படி என்னோட 60-70 வருஷம் போயிருச்சே, என்னோட வாழ்நாளெல்லாம் வீழ்நாள் ஆகிருச்சே, நான் யாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு நான் கொடுக்காம என்னுடைய வாழ்நாளை கடத்திட்டனே என்று அவர் அருணகிரிநாதர் வருத்தம் தெரிவிக்கின்றதாக விதித்தாய் இல்லையே என்று சொல்லுகின்றார். 3வது வரியிலும் 4வது வரியிலும் அந்த விஷ்ணு பெருமானுடைய பெருமைகளை சொல்றார். ராம அவதாரத்தை பத்தி பேசுறார். இலங்காபுரிக்கு போகைக்கு, ராமபிரான் இலங்காபுரிக்கு போகணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு. அப்ப யாருகிட்ட நீங்கிறது யாருன்னா வருண பகவான். வருண பகவான் இடத்துல வழிகாட்டு, எனக்கு என்னுடைய மனைவி சீதாதேவியை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அந்த இலங்கையை நான் கடக்க வேண்டும், கடலை கடக்க வேண்டும், கடலை கடக்கிறதுக்கு நீ வழிகாட்டப்பா அப்படின்னு வருண பெருமான் இடத்தில் சொல்லுகின்ற பொழுது வருண பகவான் பாராமுகமாக இருந்தார். ராமபிரான் கோபம் கொண்டார். அவர் தன்னுடைய கோதண்டத்தை உபயோகப்படுத்தி, வாகை சிலையை உபயோகப்படுத்தி, வாகை சிலை என்றால் கோதண்டத்தை உபயோகப்படுத்தி கடல் தீ கொழுந்த, அந்த கடலே வற்றுகின்ற அளவிற்கு, அந்த கடலே தீ பிளம்பாக ஆக்குகின்ற வகையிலே அந்த கோதண்டத்தை செலுத்தி வாகை சிலையை வளைத்த ராமபிரான், ராமபிரானுடைய மறு உருவமாக திகழ்கின்ற அந்த விஷ்ணு பெருமான், அந்த விஷ்ணு பெருமானுடைய மருமகனாக விளங்குகின்ற முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய வரலாறை கூறி மயில் வாகனனே என்று அவருக்கு புகழாரம் சொல்லி, என்னுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கையாக போய்விட்டது, பிறந்தேன் இறந்தேன் என்ற வாழ்க்கையே ஆகி போய்விட்டது, வறிஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் என்னை விட மெலிந்தவர்களுக்கும் நான் தான தர்மம் செய்யாத ஒரு கருமியாக போய்விட்டேனே, இந்த வாழ்க்கையை நான் ஒருக்கின்றேன், இந்த வாழ்க்கை வேண்டாம் முருகப்பெருமானே, உன்னை போற்றி துதிக்கின்ற இந்த நல்ல நாளிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நான் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகின்ற அந்த மனத்தை எனக்கு அருள்வாயாக, இறங்குகின்ற மனத்தை கொடு, அந்த இரக்கம் மிகுந்த மனத்தோடு என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நான் எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய அந்த தர்ம சிந்தனையை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துவதற்கு முருகா பக்கத்துணையாக நீ விளங்குவாய் என்கின்ற கோரிக்கையை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக காட்டி, இன்றைய 4 பாடல்கள் வழியாகவும் மிக அருமையான சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு அமைந்தது என்று கூறி இந்த அளவிலே என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். 4 பாடலையும் அருமையான ஒரு கருத்து எடுத்து கொடுத்துருக்கீங்கய்யா. நான் பெருமானை எப்படி வணங்கணும், மெய்யோட வணங்கணும், என்ன கேட்கணும் பெருமானுகிட்ட அப்படின்ற விளக்கமும் என்ன அழகா எடுத்துட்டு போய் கோவையை அப்படியே கொண்டு போய் முடிச்சிருக்கிறீங்க. நமது வாழ்க்கைக்கு இது ஒரு உபயோகமான ஒரு கருத்து தாங்கய்யா. ஏன்னா நம்மலாம் உண்மையிலே நான் அடிக்கடி பெருமாட்ட மன்னிப்பு கேட்கறது என்னன்னா, 4 நாள் 3 நாள் பூ வச்சுதான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சென்னையில. அன்னன்னே பூ அன்னன்னே கிடைக்கவே கிடைக்காது. அங்க
அது போய் வாங்கி வந்தா கூட அது பழைய பூ தான் கடையில கிடைக்கும். நமக்கு அந்த மலர் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே பெருமானே அப்படின்னு வருத்தப்படுவோம். அது நீங்க சொல்றது அதெல்லாம் காஞ்சி போயிடும். ஆனா பெருமானை எப்படிலாம் வணங்குறாரு பெருமான் கேட்கிறாரு அருணகிரிநாதர். நான் உன்னை எப்படிலாம் வேணும் அனுபூதி அனுபூதி நிலையில பாடல்ல சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. அருமையா நான் பாடி புகழ்ந்து உன்னை வணங்கணும் பெருமானி அப்படின்ற அந்த பாடல் எப்படி நான் பாடி உன்னை தினந்தோறும் போற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. மலையாறு அதாவது பெருமானுடைய வீர தீர செயலை பத்தி இந்த பாடல்ல சொல்றாரு. வீர தீர செயல்கூடிய பெருமான் என்ன பண்ண நிலையான மாதவம், அதாவது பெருமானை எப்படி அன்பால வணங்கணும். நம்மளாம் என்ன பண்ணும் வாழ்நாளை வீணாக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்நாளை வாழக்கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொலையா வழிக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம கடைசி காலத்துல போக்குள்ள நல்ல நிலையில போகணும். அப்படி போனோம்னா நமக்கு பெருமானை என்ன பண்ணுவாராம், பொதிசோறு உற்ற துணையும் கொடுப்பாராம். ஒரு இலையாயினும் வெந்ததாயினும் ஏதாவது அடியாருக்கெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இந்த பாடல் மூலியமா அழகா விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. மெய்ப்பொருள் நம்ம உணரணும். அது சிந்தாமணி நூல்ல கூட ஒரு பாட்டு எடுத்து தேடி புதைத்து மறைத்து வைத்துள்ளார் என்ற அந்த பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிறைய அடியார்கள் அதான் சொல்றாங்க. எல்லாருமே நாம என்ன பண்ணோம், நாளைக்கு சொத்து வேணும் சொத்து வேணும் சேர்த்துன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நிலையற்ற பொருளே. மெய்ப்பொருள் என்ன, ஏன் நம்ம பிறந்தோம், ஏன் நம்ம வாழறோம், எந்த நிலைக்கு இந்த பிறப்பை நமக்கு கொடுத்துருக்கான் பெருமான், அதை நினைச்சு நம்ம வாழ்றதே கிடையாது. ஏன்னா நம்ம சொத்து சேர்த்துக்குன்னு ஆசை பேராசை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஆசையை நம்ம போக்கி பெருமானதான் நிலை பேரு அப்படின்ற அந்த உணர்வுன்றதுனால அருணகிரிநாதர் ஒரு மாணவருக்கு எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு எல்லாம் உணர்த்திருக்கீங்க. அருமையான ஒரு கருத்து. அடுத்த முருகப்பக்தர் அந்த பெருமானை என்ன பண்ணிருக்காரு, மலையே ஆறாக கூறு செய்துவர். அவர் அந்த கை வேலையே நம்ம என்ன செய்யணும், மெய் அன்புங்களால வணங்கணும். தவ தியானம் மூலியமா நம்ம நல்வாழ்வு பெறணும். அப்படி செய்தோம்னா நமக்கு என்ன கட்டுச்சோறு உதவும் அந்த இறுதி காலத்துல அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தீங்கயா. அப்படி நம்மளால அந்த மாதிரி வணங்க முடியலன்னா கூட என்ன பண்ண, ஒரு சிறு ஏழைக்காவது ஏதாவது ஒரு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு தேவைன்றத போக மீதி எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்து அந்த நல்வாழ்வை பெறணும்ன்ற அந்த பாடல் மூலியமா எடுத்து கொடுத்துருக்கீங்கயா. அடுத்த பாடல் முருகனுடைய சிறப்பு. அதாவது சிகரம் முருகப்பெருமான குன்றுதோறும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தானே, எல்லா குன்றுதோறும் முருகப்பெருமான் தான் இருப்பாரு இல்லையா. அவர் எப்படி வணங்கணுமா, வேலையும் வணங்கணுமா, அவர் செஞ்சேவளையும் வணங்கணும், செந்தமிழால பாடணும். அந்த மாதிரி நான் வணங்க வேண்டும் பெருமானே முருகா எனக்கு நீ அருள் புரிவாய் என்று அருணிகர் கேட்கிறாரு. அந்த மாதிரி அந்த விளக்கத்தை ரொம்ப அழகா எனக்கு அருள் புரி பெருமானே. அவருடைய இந்த இதையும் கேட்டுட்டு அடுத்தது என்ன அழகா கொடுத்தீங்க. இதுல நிறைய வடமொழி சொல் தான் இருக்கு. நீங்க சொன்னப்பால அந்த பாடலாம் எடுத்து நாங்க உணர்ந்து படிக்கிறோம். ஆனா அந்த பாருங்க பகராரும் பணி எனக்கு இந்த பணியை கொடுப்பா, எனக்கு இந்த பணியை கொடுத்து நான் வேலையும் செஞ்சவளும் வணங்கணும், செந்தமிழால பாடுவோம். அது மட்டும் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்து பாசா சங்க ராம பணாம கூட எங்களுக்கு புரியல அந்த வார்த்தை. அருமையா எடுத்து கொடுத்தீங்க அந்த வார்த்தை. பாம்பு படம் எடுத்து இருக்கும். ஆனா அந்த பாம்பு மயில் எப்படி வருதா, மயில் அருமையா கருத்து சொல்றீங்க. அது பண்ணுது பணாமகுட அப்பா போர்க்கோளம் போகிற மாதிரி அந்த நிகராக இருக்கக்கூடிய மாதிரி அந்த மயில் போய் அந்த நிராட்சரம பசி பசி துறங்க நிர்பாக்குமரா அப்படின்னு அந்த வரிக்கு ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது என்ன பண்ண மயில் அந்த பொடி பொடியாக்குமா அந்த பாம்பனுடைய அந்த குணத்தை அப்படின்ற மாதிரி அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த மயில் எப்படி இருக்குன்னா பணாமகுட மாதிரி அந்த மயில் இருக்கு, போர் புரியிற தன்மை ஆற்றல் பெற்ற அந்த மயில் அப்படின்னு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பெருமானுடைய சிறப்பெல்லாம் சொன்னீங்க. அசுரர்களை கூட்டத்துடன் அடிக்கக்கூடியவரு, அவர் நற்குணங்கள் உடைய பெருமான். அந்த கிரௌஞ்ச மலையில எப்படி பிளந்து வீர வழியெல்லாம் சேவர் கோழியா அந்த உடைய பெருமானை நம்ம என்ன பண்ணணும், அதை பாடணும் ஆசைப்படும். உன்னை நினைச்சு நான் பாடணும் பெருமானே, உன்னை வேலையும் வணங்கணும், உன்னை செஞ்சபடியும் வணங்கணும், செந்தமிழாலையும் நான் பாடணும்ன்ற அந்த பாடனுடைய கருத்து எடுத்து அடி எனக்கு நான் உணர்ந்தங்கய்யா. அதுக்கப்புறம் பெருமானும் அந்த 3வது பாடல்ல எப்பவுமே வள்ளி வேடுவ குலத்தை பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த பெருமான் வள்ளியை மனம் புரிந்த விரும்பினாருன்ற அந்த கருத்தை எடுத்து சொன்னீங்க. உண்மையான வருணை எப்படி நம்ம பெருமானை வணங்கணும்னா உள்ள அன்போட தான் வணங்கணும். அந்த உள்ள உருகி கசிந்து நம்ம முருகப்பெருமான அருணகிரிநாதருடைய திருப்புகழ், நம்ம தேவாரம் திருப்புகழும் எப்படிலாம் நம்ம பாடி உள்ள உருகி நம்ம வணங்கணும் பெருமானை அப்படின்னு அதை சொல்லிட்டு நமக்கு இருக்கிற செல்வத்தை என்ன பண்ண எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து வாழணும். அப்படி கொடுக்காதவர்களா என்ன கடிந்து சொல்றாரு அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லி, அப்படி பிரிச்சு கொடுக்க முடியலன்னா அவர்கள்லாம் பாவிகள் ஆவார்கள்.
அந்த புதைத்த செல்வத்தை என்ன பண்ணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நம்ம அந்த துன்புறாம அந்த வாழ்நாளை வீணாக்காம நல்ல நாளாக அதை கொண்டு வரணும்ன்றத அந்த கருத்தை எடுத்து கொடுத்தீங்கயா. அதுக்கு அடுத்த பாடல்ல நம்ம எப்படின்னா மீண்டும் பிறந்து வாழ்ந்து இருந்து இப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிறவி நமக்கு மீண்டும் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிறவா நிலை இந்த இன்பமான வாழ்க்கையை வாழ்த்து எனக்கு அருள்புரி பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல வேற எடுத்து கொடுத்தீங்க. இதுல அப்படிதான் நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கானே, நான் கருமையாவே இருக்கிறேனே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பெருமானே, அந்த நல்வாழ்க்கையை அமைத்து கொடு பெருமானே அருணியா சொல்ல எங்களுக்கு எல்லாம் அதை அழகா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் ராமர் பெருமானுடைய கதையை அழகா எடுத்து கொடுத்தீங்க. சீதையை சிறை வச்சிருக்காரு இலங்காபுரியில ராவணன். அவர் அந்த இடத்துக்கு போய் அங்க போகிறதுக்கு வழி இல்லாம இருந்தாலும் வருண பகவானை வருண பகவான் வழி கொடுக்கல. அப்ப என்ன பண்றாரு, அவருடைய கோதண்டத்து மூலமாக அவர் செலுத்தி அந்த கடலையே வற்ற செய்துட்டாரு அப்படின்ற அந்த விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய நான் இது மாதிரி இறந்து பிறந்தெல்லாம் வாழாம எனக்கு நல்ல ஈகை குணத்தை எனக்கு கொடுத்து உதவி பெருமானி, நான் கருமையா வாழ்ந்துட்டு இருக்க இந்த கருமைத்தனத்தெல்லாம் போக்கி இன்றைய நல்லா இல்ல அன்னம் பாடிக்கு இந்த இன்னைக்கு அன்னாபிஷேகம் இந்த நல்ல எல்லா வளமும் பெற்று நான் சிறந்து விளங்கணும். அது என்ன வளம், எனக்கு ஈகை கொடுக்க அடுத்தவங்களை கொடுத்து ஒரு தன்மையை எனக்கு அருள் புரிய பெருமானேன்ற மாதிரி அந்த அருமையான அந்த 4 பாடலுடைய கருத்து சிறப்பாக பொறுமையாகவும் எல்லாருக்கும் அடியனுக்கு புரியுற மாதிரியும் ரொம்ப அழகா இருந்ததுங்கய்யா. நல்ல அருமையான ஒரு விளக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், முருகாசரணம். வாழ்த்து. இப்ப எல்லாரும் போக வேண்டாம், வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அடியாருங்களா ஒவ்வொருத்தரும்